அப்ப நாம எனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது எங்களோட பயாலஜியில் இருக்கிற யூனிட் 5 என அழகு 5 இருக்கிற கடைசி யூனிட் சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட், ஆதாரமும் அசைவும், சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட் என்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். அப்போ பார்ப்போம் என்ன விலங்குகளினுடைய வன்கூட்டு தொகுதி. ஃபர்ஸ்ட் எங்களோட ஹெடிங் என்னன்னு சொன்னால் விலங்குகளின் வன்கூட்டு தொகுதிகளின் கட்டமைப்பும் தொழிற்பாடுகளும். வன்கூட்டு தொகுதி வன்கூட்டு தொகுதி என்னன்னு சொன்னா இந்த விலங்கு நம்மட விலங்கு இராச்சியத்தில் என்னது விலங்கு இராச்சியத்தில் 3 வகையான வன்கூட்டு தொகுதிகள் காணப்படுது. என்னது 3 வகையான வன்கூட்டு தொகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று நீர் நிலையியல் வன்கூடு. நீர் நிலையியல் வன்கூடு. இரண்டாவது புறவன்கூடு. கூடு என்ன கூடு. அதே மாதிரி மூன்றாவது அகவன்கூடு. கூடா அகவன்கூடு. சரியா? அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் விலங்குகளினுடைய அதாவது விலங்குகளினுடைய வன்கூட்டு தொகுதியானது 3 வகையில காணப்படுது. ஒன்று நீர்நிலையியல் வன்கூடு, புறவன்கூடு, அகவன்கூடு. சரியா? இப்ப இதெல்லாம் என்ன பார்க்கணும். ரைட் தானே? நீர்நிலையியல் வன்கூடு என்று சொல்றது உங்களோட ரிசோர்ஸ் லிக்கத்தை பத்தி தான் நான் சொல்லுவேன். ரைட். உடற்சுவரால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய உடலின் குழி. எப்படி சொல்றாரு? உடற்சுவரால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய குழிதான் நீர்நிலையில் வன்கூடு. அவர் முதலாவது டொட் சொல்றாரு. அவர் என்னது முதலாவது டொட் சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? உடற்சுவரால் சூழப்பட்ட என்னது உடற்சுவரால் சூழப்பட்ட பாயி நிரம்பிய குழி, அதாவது உடலின் குழி. பாயி நிரம்பிய உடலின் குழியத்தான் நாங்க சொல்றோம் நீர்நிலையியல் வன்கூடு. இரண்டாவது யாரெல்லாம் எல்லாம் தொழிற்பாடுவார், யாரில் இந்த நீர்நிலையியல் வன்கூடு இருக்கும் என்று சொல்லி அடுத்த பெயர் சொல்றாரு நைடேரியன்கள், அதாவது நிடாரியாக்களின் உதரக்கலன் குழி நீர்நிலையியல் வன்கூடாக தொழிற்படுகிறது. அதாவது இதற்கு உதாரணம் சொல்றாரு நிடாரியா. என்னது? நிடாரியாவினுடைய எது உதரக்கலன் குழி ஒரு வகையான நீர்நிலையியல் வன்கூடாக தொழிற்படுமா? உங்களுக்கு தெரியணும் நீர்நிலையியல் வன்கூடுண்டா என்ன, அது எங்க இருக்கும்? நிடாரியாவில் இருக்கும். நிடாரியா சொன்ன தெரியும் தானே? எஸ். அடுத்தது அனலிட்டுக்கள் மற்றும் நெமட்ரோட்டுக்கள் போன்ற சில விலங்குகளின் பாயால் நிரப்பப்பட்ட குழி உடற்சுவரால் சூழப்பட்டிருக்கு. அவர் திரும்ப சொல்றாரு இன்னும் சில எக்ஸாம்பிள்களையும் காணப்படுதான். ஒன்று என்னது? அனலிடாவோட காணப்படுது. அடுத்தது நெமட்டோடா. என்னது? நெமட்டோடா இல்ல நெமட்ரோட்டுக்கள்லையும் என்ன செய்யுதாம்? பாயால் நிரப்பப்பட்ட குழி காணப்படுதாம். அதாவது நீர்நிலையில் வன்கூடு காணப்படுகின்றதுக்கு உதாரணம் நாங்க பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப நீர்நிலையில் என்று சொன்னா என்ன, அது எங்கெங்க காணப்படுது?
வடிடாரியாவுல காணப்படுது, அனலிடாவுல காணப்படுது, நெமட்டோடாவுல காணப்படுது. எங்கது நீர்நிலையில் வன்கூடு. இவை 2 தசைப்படைகளை கொண்டிருக்கும். எது இந்த நீர்நிலையில் வன்கூடானது 2 தசைப்படைகளை கொண்டிருக்குமா? 2 தசைப்படைகளை கொண்டிருக்கும். 2 தசைப்படைகளை என்ன செய்யுமா? கொண்டிருக்குமா? ரைட். என்னென்ன? ஒன்று வட்டத்தசை. ஒன்று வட்டத்தசை. இன்னொன்று நீள்தசை, அதாவது நீள்பக்க தசை. நீள்தசை. விளக்குதா? 2 தசைப்படைகளை கொண்டிருக்கும். ஒன்று வட்டத்தசை, இன்னொன்று நீள்தசை. இத்தசைப்படைகள் ஒன்றுக்கொன்று எதிராக தொழிற்படும். அவர் இன்னொரு கீயும் சொல்றாரு. இந்த 2 தசையும் எப்படி தொழிற்படுமா? ஒன்றுக்கொன்று எதிராக தொழிற்படும். ஒன்றுக்கொன்று எதிராகத்தான் ஒர்க் பண்ணுமா? எதிராக தொழிற்படும். ரைட்டா? ரைட். அடுத்து சொல்றாரு, தசை சுருக்க தளர்வுகளினதும் பாகி அமுக்கத்தினதும் ஒன்று சேர்ந்த விளைவால். அப்ப இது என்னன்னு சொன்னால், ஒரு பேக் மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள தண்ணி இருக்கிறது. ஒரு பேக் மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள தண்ணி இருக்கு. இதை சொல்றது உடற்சுவர். என்னது? உடற்சுவர் என்று சொல்ற. அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை சொல்ற பாய். இப்படி ஒரு கான்செப்ட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த உடற்சுவர் சுருங்குறத்தால பாய் என்ன செய்யும்? முன்னோக்கு போகும். இந்த இடத்துல நசிச்சா தண்ணி முன்னுக்கு தரவும், முன்னுக்கு போக முன்னுக்காய் போயும். ரைட்டா? அதான ஆசையாக இருக்கு. ஏதாவது ஒரு பலூன் மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள தண்ணி இருக்கிற ஒரு அமைப்பை கருதினோம்னு சொன்னா, அங்க உடற்சுவர் அந்த பலூன் இதை நம்ம நசிக்க தண்ணி முன்னுக்கு போக அந்த பலூன் கொஞ்சம் என்ன செய்யும்? முன்னுக்கு போகும். திரும்ப நசிக்க முன்னுக்கு போகும். அவ்வாறு தான் இந்த அசைவு என்ன செய்யப்போதாம்? நடக்க போகுதாம். அவர் சொல்றாரு, தசை சுருக்க தளர்வுகளினாலும் பாயி அமுக்கத்தினாலும் ஒன்று சேர்ந்த விளைவால் தான் அங்கே என்ன செய்யுது? இடப்பெயர்ச்சி நிகழுது. அது மட்டும் இல்லாமல் வடிவமும் வடிவம் பேணப்படுது. சரியா? அவர் சொல்றாரு, அடுத்த லாஸ்டான பாயிண்ட் சொல்றாரு, தசை சுருக்கம். என்னது? தசை சுருக்கம், அதாவது உடற்சுவர சுருக்கம். என்ன? தசை சுருக்கம் பாயிகளின் அமுக்கம். பாய் அமுக்கம் மூலம் என்ன நடக்குது? அங்கி இடம்பெயருது. ஒன்று என்ன செய்யுது? அங்கி இடம்பெயருது. இரண்டாவது, உடல் வடிவம் பேணப்படுது. உடல் வடிவம் பேணப்படல். எஸ். ரைட்டா? விளங்குதானே? அடுத்தது லாஸ்டா சொல்றாரு, பெரும்பாலான விலங்குகளில் களங்களுக்கு இடையில் இடைவெளியானது சிற்றிடைவெளி பாய்பொருளினால் நிரப்பப்பட்டிருப்பதுடன் இது இக்களத்துக்கு ஆதாரத்தை வழங்கும். சில விலங்குகள்ல அந்த உடற்பாய் இருக்கிறார் தானே, அந்த உடற்பாய் சிற்றிடைவெளியால ஆக்கப்பட்டிருப்பாரா? சிலதுகள்ல அந்த உடற்பாய் வந்து என்ன செய்யறாரு? சிற்றிடைவெளியால் ஆக்கப்பட்டிருக்கும். சிற்றிடைவெளியால் சிற்றிடைவெளி பாய்பொருளால் நிரப்பப்பட்டிருக்குமா? அது என்ன செய்யும்? ஆதாரத்தையும் வழங்கும். எங்களுக்கு தெரியும், இந்த நீர்நிலையில் வன்கூடு என்று சொல்றது இடம்பெயர்றதுக்கும் உடல் வடிவத்தை பேணுறதுக்கும் உதவும். அதோட எக்ஸ்ட்ரா சொல்றாரு, சில விலங்குகள்ல சிற்றிடைவெளி பாய்பொருள் இருந்தா அங்க என்ன நடக்கும்? ஆதாரமும் வழங்குமா? அப்ப ஆதாரம்ங்கிறது மிக தொழிலாக இருக்கும். ஆதாரம் அசைவு, அதுதான் சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட். சரியா? அப்ப நீர்நிலையில் வன்கூடு உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிட்டா? அந்த மாதிரி. இப்ப அடுத்தது பார்க்க போறது என்ன கேஸ்? புறவன் கூடு. என்னது? புறவன் கூடு. ஓகே, அங்க பாப்போம் என்ன சொல்றாரு. அங்க பார்த்துக்கொள்ளும். புறவன் கூடானது விலங்கினது உடலின்
வெளிப்புறத்தில் தடித்த உரையாக காணப்படும். அப்ப விலங்கு உடலுக்கு வெட்டையால காணப்படுற ஒரு தடித்த உரை என்று சொல்றாரு. தடித்த உரை அப்படி நீங்க சொல்லணும். விலங்குகளின் உடலின் வெளிப்புறத்தில் காணப்படும் தடித்த உரை. விலங்குகளின் உடலின் வெளிப்புறத்தில் காணப்படும் தடித்த உரை, அதைத்தான் சொல்ற புறவன் கூடு. விலங்கு இராச்சியத்தில் வேறுபட்ட வகையான புறவன் கூடுகள் காணப்படுகின்றன. அதாவது இந்த புறவன் கூடு வந்துகிட்டு 3 வகையில காணப்படுதாம். 3 வகையில காணப்படுதாம். ஒன்று என்னன்னு சொன்னா கயிற்றினால் ஆன புறவன் கூடு. கயிற்றினால் ஆன புறவன் கூடு. இரண்டாவது கல்சியம் கார்பனேட்டால் ஆன, அதாவது சுண்ணாம்பு, கல்சியம் கார்பனேட்டால் ஆன, கல்சியம் கார்பனேட்டால் ஆன CaCO3. மூன்றாவது எண்பு தட்டுக்களால் ஆன, எண்பு தட்டு. அப்ப அந்த புறவன் கூடுன்னு சொன்னா என்ன? அங்கின்ற உடல்ல வெளிப்புறத்துல காணப்படுற தடித்த உரை. அந்த தடித்த உரைகள், அதாவது புறவன் கூடு 3 வகையில காணப்படுது. ஒன்று கயிற்றினால் ஆன புறவன் கூடு, இரண்டாவது கல்சியம் கார்பனேட்டால் ஆன புறவன் கூடு, எண்பு தட்டுகளால் ஆன புறவன் கூடு. அதே மாதிரி சொல்றாரு ஆத்ரோபோடாக்களின் புறவன் கூடு பிரதானமான கள அமைப்பற்ற பதார்த்தம் கயிற்றினை கொண்டது. சோ கயிற்றினாலான புறவன் கூடு யாருக்கு காணப்படுதாம்? ஆத்ரோபோடா. உதாரணம் கரப்பான். என்ன? ஆத்ரோபோடா. எஸ், கரப்பான்ல எது கயிற்றினாலான புறவன் கூடு காணப்படும். அதே மாதிரி கயிற்றினாலான புறவன் கூடானது புரதம் அல்லது கல்சியம் கார்பனேட்டினால் வன்மையாக்கப்பட்டிருக்கும். அவர் சொல்றாரு இந்த கயிற்றினால இருக்கிற புறவன் கூடும் கல்சியம் கார்பனேட்டாலையும் புரதத்தாலையும் என்ன செய்யுமாம்? தடிப்படைந்து காணப்படுமாம். என்னது? தடிப்படைந்து காணப்படுமாம். அப்ப இந்த கயிற்றின் என்று சொல்றது கல்சியம் கார்பனேட்டாலையும் பிளஸ் புரோட்டீன் புரதத்தாலையும் தடிப்படைந்து காணப்படுமாம். அதாவது அதுல அது இருக்கும் என்று சொல்றாரு. சரியா? அடுத்தது கல்சியம் கார்பனேட்டினால் ஆக்கப்பட்ட புறவன் கூடானது மொலஸ்காக்களில் காணப்படும். மொலஸ்கா சிப்பி. சிப்பி மாதிரி ஒரு கான்செப்ட் தான். உங்களுக்கு தெரியுமா? சிப்பியை உருக்கித்தான் சுண்ணாம்பு செய்யுது ஒன்றானே. அப்ப சில மொலஸ்குகளில் காணப்படும். மொலஸ்கா உதாரணமாக சிப்பி, சிப்பிகளில் காணப்படும். நம்ம இருக்கு கணவாய் ஓடு. அப்ப கணவாய் ஓடுகளில் என்ன காணப்படுற? கல்சியம் கார்பனேட் தான் கணவோடு தெரியுமா? அந்த லவ் பேர்ட்ஸ், இந்த குட்டி குட்டி குருவிகளுக்கு போடுவாங்க ஓடு மாதிரி, இப்படி ஒரு அமைப்பாக காணப்படும். நடுத்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இப்படிக்குன்னு கணவாய் ஓடுன்னு சொல்றேன். எஸ், அது மாதிரி மொலஸ்கா தானே கணவா. எண்பு தட்டுக்கள் சில ரெப்டீரியாக்களில் புறவன் கூடாக தொழிற்படும். அப்ப எண்பு தட்டு எங்க காணப்படும்? ரெப்டீலியா. ரெப்டீலியான்னு சொன்னா என்ன? ஈருடகவாளியா? ரெப்டீலியா, ரெப்டைல்ஸ். எஸ், சில அந்த ரெப்டீலியாக்களின் புறவன் கூடுகளில் காணப்படும். சரியா? என்ன கேஸ் விளங்குதா? இதோட புறவன் கூடு 8. கயிற்றின் ஆத்திரப்படல காணப்படும். கல்சியம் கார்பனேட் சில மொலஸ்குகளில் காணப்படும். எண்பு தட்டு ரெப்டீலியாக்கள்ல காணப்படும். ரெப்டீலியாக்கள்ல காணப்படும். அடுத்தது அகவன் கூடு. அடுத்தது அகவன் கூடு. அகவன் கூடு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அகவன் கூடு சொல்றாரு விலங்கினது மென்மையான இழையங்களில் புதைந்து காணப்படும் வன்மையான வன்கூடு. மென்மையான இழையங்களில் புதைந்து காணப்படும் வன்மையான கூடு. அவர் சொல்றாரு விலங்குகளின் அங்க போகுதுன்னு விலங்குகளின் மென்மையான இழையங்களுள்
மென்மையான இழையங்களுள் புதைந்து காணப்படும் எஸ் வன்மையான என்ன கூடு. எப்படி சொல்றாரு என்ன? விலங்குகளின் மென்மையான இழையங்களுள் புதைந்து காணப்படும் வன்மையான கூடு, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அகவன் கூடு. எஸ் எஸ் அதான் எப்படி சொல்றாரு? அகவன் எஸ் உள்ளுக்கு இருக்கிற வன்மையான கூடு. விலங்கு இராச்சியத்தில் வேறுபட்ட வகையான அகவன் கூடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக கைனோடோமேட்டுகளில் கல்சியம் கார்பனேற்று தட்டுக்களையும் கோடேற்றுகளில் காணப்படும் எண்புகள் மற்றும் கசீலியங்களையும் உள்ளடக்குகின்றது. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் தாராரு. அகவன் கூட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாராரு. என்னென்னு தாராரு? ஒன்று கல்சியம் கார்பனேட். அப்ப கல்சியம் கார்பனேட் தட்டு எங்க காணப்படுற? எக்கைனடோமேட்டா நட்சத்திர மீன்கள் காணப்படும் இல்லையா? எஸ். அடுத்தது கோடேட்டா, அதாவது எண்புத்தட்டு. என்னது? எண்புத்தட்டு கமா கசீலியம். எண்புத்தட்டு கமா கசீலியம் எங்க? கோடேட்டாவுல காணப்படும். சரியா? கோடேட்டா சரிதானே? கோடேட்டான்னு சொன்னால் பாலூற்று கான்செப்ட். மமேலியாவும் அதுக்குள்ள வரப்படும் இல்லையா? கோடேட்டா காணப்படும். ரைட்டானே? ரைட். அப்ப இப்ப பொதுவா உங்களுக்கு தெரியும் வன்கூட்டு தொகுதி என்று சொல்றது 3 வகையை கொண்டிருக்கும். நீர்நிலையில் வன்கூடு, புறவன்கூடு, அகவன்கூடு. ரைட். இப்ப இந்த வன்கூட்டு தொகுதி ஃபுல்லாவே ஜாப் என்று பார்க்கணும். தொழில் எதுல தொழில்? பொதுவாக வன்கூட்டு தொகுதியின் தொழில். பொதுவாக வன்கூட்டு தொகுதியின் தொழில் என்னன்னு சொன்னால் ஒன்று தாங்குதல். என்னது? ஒன்று என்ன? தாங்குற ஜொப்ப செய்யற தாங்குற. ரெண்டாவது பாதுகாப்பு சேஃப். மூன்றாவது முக்கியமான ஜாப் அசைவு. என்னது? அசைவு. ரைட்டா? அது சும்மா சொல்றீங்க. தாங்குதல் சகல வன்கூடுகளும் தடித்த சட்ட கட்டமைப்பை உடலுக்கு வழங்கும். ஒன்றானே உடலுக்கு வடிவத்தை வழங்குதான் அப்படி இருக்கிறாரு. எஸ். அமுக்கப்படல் மற்றும் உழுபடல் விசைகளுக்கு தடையையும் வழங்கும். எஸ். அமுக்கினா உடையாம அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவை உடலின் உருவத்தை பேணுவதற்கு உதவி செய்யும். தாங்குதலுக்குள்ள வருது. பாதுகாப்பு எப்படி? மென்மையான உள்ளக அங்கங்களை பாதுகாக்குது. அடுத்தது அசைவு. பெரும்பாலான வன்கூடுகள் வன்மையான கட்டமைப்புகள் ஆதலால் உடற்தசைகள் இணைக்கப்பட உதவும். தசைகள் தொழிற்படும் போது வன்கூட்டு பாகங்கள் அதாவது நெம்புகள் போன்று தொழிற்படும். அதாவது இப்ப என் கையில சத ஒன்றும் இல்லாட்டி அந்த மூட்டுகள் இணைந்திருக்குமா? இருக்க மாட்டேன். இப்ப இணைந்திருக்கிறதுக்கு என்ன வேணும்? அது இதுகள் வேணும். அசைவு. ரைட்டா? அசைறதுக்கு அது வைப்பான். ரைட். அப்ப வன்கூட்டு தொகுதியிலே தொடரான தொழில் பார்த்திருக்கோம். தாங்குதல், பாதுகாப்பு, அசைவு. ரைட். அப்ப நாம ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி பார்த்தாச்சு. சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது மனித வன்கூட்டு தொகுதி. இப்ப ஃபுல்லாவே எனிமல்ல ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? மனித வன்கூட்டு தொகுதி. சோ நீங்க அழகா அந்த மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. எழுதி முடிஞ்சா அழிக்கிறேன். இது கீழே சில நோட்ஸ் சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. இது கீழே அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்த பெயின் சொல்லி போட்டு கொள்ளுங்க. மனித வன்கூட்டு தொகுதியின் ஏனைய தொழில்கள். இப்ப நாங்க பார்த்த 3 தாங்குதல், அசைவு, பாதுகாப்பு இதெல்லாம் பிரதானமான தொழில். இப்ப பார்க்க போறது ஏனைய தொழில். அப்படி எழுதி கொள்ளுங்க. மனித வன்கூட்டு தொகுதியின்
ஏனைய தொழில்கள் என்று போட்டுட்டு ஒன்று சில ஓமோன்களின் செல்வாக்கின் கீழ், அதாவது சில ஓமோன்களின் செல்வாக்கினால் கல்சியத்தின் சேமிப்பு மற்றும் விடுவிப்பு. சில ஓமோண்ட தொழிற்பாடால கல்சியத்தை சேமிக்கிற விடுவிக்கிற ரெண்டும் செய்யற விடுவிப்பு. சில ஓமோன்களின் தொழிற்பாட்டால் கல்சியத்தை சேமித்தல் விடுவித்தல். இரண்டாவது, சில ஓமோன்களின் செல்வாக்கில் பொஸ்பேட்டினது சேமிப்பு. அதே மாதிரி பொஸ்பேட் PO4 3- சேமிப்பு நம்முண்டு விடுவிப்பு. எல்லாமே சில ஓமோன்கள தொழிற்பாட்டால் நடக்குதாம். சில ஓமோன்களின் தொழிற்பாட்டால். சரியா? அப்ப முதலாவது சில ஓமோன்களின் தொழிற்பாட்டால் கல்சியத்தை சேமித்தல், கல்சியத்தை விடுவித்தல். இரண்டாவது, சில ஓமோன்களின் தொழிற்பாட்டால் பொஸ்பேட்டை சேமித்தல், பொஸ்பேட்டை விடுவித்தல். மூன்றாவது, எண்பு மச்சையிலிருந்து குருதிக்கலன்களின் உற்பத்தி. எஸ், மிக முக்கியமான ஒரு உற்பத்தி. என எண்பு மச்சையிலிருந்து, எண்பு மச்சையிலிருந்து குருதிக்கலன் உற்பத்தி. எண்பு மச்சையிலிருந்து குருதிக்கலன் உற்பத்தி. ரைட், இந்த ரெண்டு தொழில் நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து மொத்தம் எத்தனை தொழில் இருக்கு? 3, 6 தொழில். இங்க 3, அங்க 3, 6 தொழில். ரைட், ரைட். அடுத்த ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால், விலங்குகள் நீர் மற்றும் வழியில் அசைதல். விலங்குகள் நீர் மற்றும் வழியில் அசைதல். அதுல முதலாவது நீர்ல எப்படி. ரைட், அப்ப நீங்க பாருங்க, ஒரு விலங்கு நீர்ல அசையணும் சொன்னா எப்படி என்ன செய்யும்? நீந்தும். என்ன செய்யும்? நீந்துதல். அப்ப நீர்ல நீந்துதல் மூலம் தான் என்ன செய்யும்? அசையும். நீந்துதல். அந்த நீந்துதல் என்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி தொழிற்பாடுன்னு சொன்னா, ஒரு ரிசோர்ஸ்ல போட்டியார வாசிக்க கேளுங்க. வேறுபட்ட கூட்டங்கள் வேறுபட்ட முறையில் நீந்துகின்றன. எஸ், எல்லாமே ஒரே மாதிரி நீந்துமா? இல்ல. அதாவது வேறுபட்ட கூட்டம் வேறுபட்ட முறையில் நீந்துகின்றன. அதாவது நம்மளோட கிளாஸ் எப்படி போகும்னு சொன்னா, சில முக்கியமான நோட்ஸ் மட்டும் தான் உங்களோட கோப்பில நீங்க நோட் பண்ணணும். மற்றதுக்கு நான் டியூட் சென்ட் பண்ணி இருப்பேன் இல்லையா? என்ன? ரைட், டியூட் சென்ட் பண்ணி இருப்பேன். வேறுபட்ட கூட்டங்கள் வேறுபட்ட முறைகளில் நீந்துகின்றன. சில விலங்குகள் தமது கால்களை துடுப்புகளாக பயன்படுத்தி நீந்தும். அதுல முதலாவது உதாரணம் சொல்றாரு, கால்களை துடுப்புகளாக பயன்படுத்துதல். கால்களை துடுப்பாக பயன்படுத்துதல். துடுப்பாக பயன்படுத்தல். அவர்கிட்ட இருக்கிற காலை அவர் துடுப்பாக பயன்படுத்துறாரு. அதுக்கு எது உதாரணமாக இருக்கும்? பூச்சி. பூச்சி. அப்ப இவருக்கு எக்ஸாம்பிளாக யார் வரப்போறாரு? பூச்சிகள். பூச்சி சில 4 கால்களுடைய முள்ளந்தண்டுளிகள். எஸ், அது முள்ளந்தண்டுளியா? சில 4 கால் முள்ளந்தண்டுளி. முள்ளந்தண்டுளி. நான் கேட்கிறேன், நாயை கொண்டு போய் தண்ணியில விட்டுட்டோம். நாய் என்ன செய்யும்? 4 கால். ஆனா அவருக்கு இறக்கை இருக்கா நீந்துறதுக்கு? இல்ல. அவர் காலத்தான் பயன்படுத்தி என்ன செய்வாரு? நீந்துட்டு போவாரு. ரைட். அப்ப பூச்சி சில 4 கால் முள்ளந்தண்டுளிகள். அது எக்ஸாம்பிள் தேவையா உங்களுக்கு? நாய். வேற? மாடு.
மனிதனும் உண்டப்பா. இதுவும் வருமே தவளை கூட, தவளை மனிதனும் அதே மாதிரி தான். பட் அது 4 கால் இல்லையே, இருந்தாலும் மனிதன் என்ன செய்வான்? 4 துடுப்புகளை பயன்படுத்தாது, கால் என்றுதான். அது இருக்கட்டும். சில விலங்குகள் உடலினுள் நீரை உள்ளெடுத்து வெளிச்செலுத்துகின்றன. ரைட், இப்படி இப்படி ஒரு 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 பிராணி இப்படி போகும் தெரியுமா? அது எதுன்னு சொல்லுங்க. இப்படி எது? ஜெலிஃபிஷ், இழுதி மீன். எந்த கூட்டத்துக்கு வரும்? ஜெலிஃபிஷ் எந்த கூட்டத்துக்கு வரும்? ஜெலிஃபிஷ் நிடாரியா. அப்ப சிலது என்ன செய்யும்? சில விலங்குகள் உடலில் நீரை எடுத்து, உடலினுள் நீரை உள்ளெடுத்து வெளித்தள்ளல். என்னது? வெளித்தள்ளல். உடலுக்குள்ள தண்ணி எடுத்து பட்டியல தள்ளுற. அவர் யாரு? ஜெலிஃபிஷ். அவர் சொல்றது இழுது மீன். எந்த கூட்டத்துக்கு வருவாரு? மொலுஸ்காக்குள்ள வருவாரு. சரியா? உடலுக்குள்ள தண்ணி எடுத்தவரை சரி வெளி தள்ளி 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 செய்யறாரு, இப்படி போறாரு. இன்னும் கணவாய் இல்லையா? கணவாயும் அதே மாதிரி தான். கணவாய் எதுக்கு வரப்போது? மொலஸ்காக்குள்ள வரப்போறாரு. என்னது? மொலஸ்கா. வேற ஏதாவது தண்ணியை தள்ளி தள்ளி விட்டுட்டு போறது இதுக்கா? அடுத்தது, சிலவைகளுக்கு செட்டைகள் காணப்படுற. என்ன சிலவைக்கு செட்டைகள் காணப்படுற? செட்டைகள் நீந்துவதற்கு செட்டைகள் காணப்படுற. உதாரணம் என்ன? ஒன்றே ஒன்று. என்னது? மீன், ஃபிஷ். வேற நீர்வாழ் முளையூட்டிகள், அதாவது நீர்ல வாழ்ற முளையூட்டிகள் என்னென்ன? திமிங்கிலம், டால்பின். நீர்வாழ் முளையூட்டிகள் தமது உடல் மற்றும் வால் பகுதிகளை அலையக்கம் போன்று மேல் கீழாக அசைக்கும். அடுத்தது 4வது மாதிரி சொல்றாரு. தனக்கு இருக்கிற வால் கமா உடலை, வால் கமா உடலை என்ன செய்யற? மேல் கீழாக அசைக்கிற. மேல் கீழாக அசைத்தல். எது? பாம்பு மேற்பரப்பால. அது வேற கருத்து. பாம்பு நீந்திரியா? பாம்பு நீந்திர சொன்னா தண்ணிக்குள்ள போகணும். நீந்திர பாம்பு மேற்பரப்புல தண்ணிக்குள்ள போகும். பாம்பு உள்ளால போறதுக்கு எசிபி இருக்கிறேன். அவர் அது தசையினால அவர் போஸ்ட் கொடுக்குறதாலையா கிழிச்சிட்டு போவார். அருவிக்கோட்டு கூட வடிவம் சொல்றாரு. சரியா? இந்த மீன்களும் அதே மாதிரி தான். அருவிக்கோட்டு கூறான சொத்து. அப்ப தண்ணியை கிழிச்சிட்டு போறேன். சரியா? இது சில மீன்கள் துள்ளி என்ன துள்ளி மீன் அப்படிதான் இருக்கிறேன். டிஃப்ரெண்டான தானே. சிலபஸ் உட்பட்டதை மட்டும் படிச்சுட்டு போவோம். வாழ்க்கமா உடலை மேல் கீழாக அசைத்தல். எது? நீர்வாழ் முளையூட்டிகள். யாராரு? திமிங்கிலம், நம்மண்டு டால்பின். ரெண்டுமே நீர்ல வாழ்ற முளையூட்டிகளாக இருக்கு. இப்ப அது ஒழிச்சு. அடுத்தது வழியினூடாக இயங்குறது என்னன்னு சொன்னால், அடுத்தது என்னது? 2வது வழி. வழியினூடாக எப்படி இயங்குற? விலங்குகள் வழியினூடாக பிரதானமாக பறத்தல் மூலம் தான் அசைகிற. வழியின் மூலம் அசைகிற பிரதான முறை என்ன? பறத்தல். நீரின் மூலம் அசைகிற பிரதான முறை என்ன? நீந்துதல். பிரதானமா நீந்தல் தான். ஆனா நீந்துதல் தான் வேற வகைப்படும். விலங்குகள் வழியினூடாக பிரதானமாக பறத்தல் மூலம் அசைகின்றன. சில வேளை
கீழ்நோக்கி வழுக்கும் அசைவு காணப்படலாம். பறக்கும் விலங்குகள் செட்டைகளை உபயோகித்து புவியீர்ப்புக்கு எதிராக தமது உடலை உயர்த்துகின்றன. சரியா? எப்பொழுதுமே புவியீர்ப்பு கீழுக்கு இருக்கும், அது மறந்துடக்கூடாது. எப்பொழுதுமே கீழுக்கு இருக்கும் புவியீர்ப்பு, அதுக்கு மேலுக்கு தாண்டி ஒரு உயர்த்துன்னு செய்வாரு, அப்படி பறந்துட்டு போற. சரியா? செட்டைகளை உபயோகித்து புவியீர்ப்புக்கு எதிராக தமது உடலை உயர்த்துகின்றன. செட்டைகள் காற்று தகடுகள் போன்று தொழிற்படும். அப்ப செட்டை அங்க என்ன மாதிரி தொழிற்படுது? காற்று தகடு. இவை உடல் வடிவத்தின் மூலம் வழியோட்டத்தை பறத்தலுக்கு உதவும் வகையில் சரிப்படுத்துகின்றன, மாற்றி அமைக்கின்றன. அருவிக்கோட்டு வடிவமான, அதாவது அருவிக்கோட்டு வடிவம் சொன்னால் முன்னுக்கும் கூர் பின்னுக்கும் கூறா இருக்கிறது. மீனுக்கு மினுக்கு தானே என்ன தண்ணியை கிழிச்சிட்டு போற, இங்க வழியை கிழிச்சிட்டு போற. அவர் சொண்டு அவர் அழகா அப்படிதான் அந்த கூறா இருக்குமே. உடலானது வலியினது உராய்வு விசையை குறைக்க உதவுகின்றது. எஸ், அப்ப அந்த அருவிக்கோடு என்ன செய்யுது? வலியில பறந்து செல்லும், கூர் வச்சு தானே செய்யும். அதெல்லாம் என்ன செய்யணும்ப்பா? பறந்து செல். ஏன் வலியை கிழிச்சிட்டு போறேன், அதாவது வலி என்ன செய்யும்? நம்மளை போக விடாம தடுக்கும். அதை என்ன செய்வார்? கிழிச்சிட்டு போவார். வலியினுடைய உராய்வு விசையை குறைச்சிட்டு போறேன். இங்க அருவிக்கோட்டு வடிவம் என்ன செய்யும்? நீர்ல இருக்கிற உராய்வு விசையை கிழிச்சிட்டு போகும். ரைட்டா? அப்ப விலங்குகளினுடைய நீர்ல அசைறது எப்படி, வழியில அசைறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கு உதாரணம் வேணுமா? பறவை. கூட சரி. இப்ப நம்ம பார்க்க போறது மனித வன்கூடு. எஸ், எங்கடைக்கு இப்ப வாரம் எங்களோட வன்கூட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இப்பதான் வரப்போறோம். அழகான ஒரு எலும்பு கூடு, என்ன ஒரு அமைப்பு. ரைட், அப்ப இதை டக்கு நோட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு திரும்ப சொல்றேன், முக்கியமானதை நீ நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? ப்ராப்பரான இதெல்லாம் உங்களோட டியூட்ல இருக்கும். நான் டியூட் உங்களுக்கு தருவேன். சரியா? டியூட் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அழகாக தருவேன். அது என்ன செய்ய ப்ரிஃபர் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. முக்கியமானதை நீங்க நோட் பண்ணி தான் ஆகணும். ரைட், அப்ப இது ஓகே தானே? இப்ப நம்ம பார்க்க போறது மனிதனினுடைய வன்கூடு. டவுட் இல்லையெல்லாம் இல்லை, டவுட் என்ன நம்மளை பத்தி படிக்கிட்டவா டவுட் வருமா? சில டவுட் வர கேஸ் இருக்கு. ரைட், அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது என்னது? மனித வன்கூடு. பாருங்க, மனித வன்கூடு மனித வன்கூடு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மனித வன்கூடு என்ன செய்றாங்க? இரண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று அச்சு வன்கூடு. என்னது? ஒன்று அச்சு வன்கூடு. ಇನ್ನೊಂದು ತೂಕ ವನ್ಕೂಡು. ಅಚ್ಚು ವನ್ಕೂಡು ಇನ್ನೊಂದು ತೂಕ ವನ್ಕೂಡು. அடுத்த கேஸ். அச்சு வன்கூடு 4 பகுதிகளை கொண்டது. அச்சு வன்கூடு 1 2 3 4. சரியா? 1 தலையோடு. 1 தலையோடு. இரண்டாவது முள்ளந்தண்டு நிரல். இரண்டாவது முள்ளந்தண்டு நிரல். மூன்றாவது மார்புப்பட்டை. மார்புப்பட்டை. நான்காவது விலா என்போ. என்னது? விலா என்போ. அதே மாதிரி தூக்க வன்கூடு 2 பகுதிகளை கொண்டது. அதாவது முதலாவது வகை வளையம். என்னது? வளையம். அந்த வளையங்களுக்குள்ள 2 இருக்கு. ஒன்று மார்பு வளையம். என்னது? மார்பு வளையம். இன்னொன்று இடுப்பு வளையம். என்னது? இடுப்பு வளையம். எஸ். இரண்டாவது அவயவ என்புகள். அவயவ என்புகள். முன்ன அவயவம் அடிருந்து அந்த வேர்ட்ஸ் அவயவ இப்ப மாறி இருக்கு. அவயவ என்புகள். அதுல வந்துகிட்டு 2 இருக்கு. ஒன்று மேல்
அவயவம் அவயவம். இரண்டாவது கீழ் அவயவம். சரியா? சில தரவுகள் தாரு. தலையோட்ல 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 22 எண்புகள் காணப்படும். எத்தனை? 22 எண்புகள் காணப்படும். 22 எண்புகள். சரியா? ரைட். அதை தரவு எடுத்து போட்டு பார்ப்போமா? அதே மாதிரி முள்ளந்தண்டுல 26 26 தொகை முக்கியம். அதான் சொல்றேன் 26 எண்புகள் காணப்படும். உடனே சொல்லுங்க. அப்ப தலையோட்ல 22, முள்ளந்தண்டுல 26, அப்ப சொல்ற 24 முள்ளெம்பு கலையில் இருக்கட்டும். அடுத்தது மார்பு பட்டை. கொஞ்சம் இது பாத்திர மட்டும் சரிக்கு. மார்பு பட்டை விலா எண்பு 12 சோடி. விலா எண்புக்கு எத்தனை? 12 சோடி. அப்ப எத்தனை எண்பு? 24 எண்பு. டோட்டலா எழுதி வச்சு போனீங்கன்னு சொன்னா சரிக்கு. மார்பு பட்டை எத்தனை? மார்பு பட்டை நீண்ட தட்டையான எண்பாகும். இது நெஞ்சரை கூட்டின் முற்புறத்தை உருவாக்கும். நெஞ்சரை கூடானது மார்பு பட்டை விலா எண்பு நெஞ்சரை முள்ளென்புகள் என்பவற்றால் ஆனது. எஸ். அப்ப 3 இல்லையா? ரைட். அப்ப 3 எண்பு. 3 எண்பு. இதுக்கு மார்பு பட்டையானது மார்பு பட்டை விலா எண்பு நெஞ்சரை முள்ளென்புகள். எஸ். ஓகே. அப்ப ஓகே தான். என்ன அப்ப மார்பு பட்டை விலா எண்பு ரைட். ஓகே. சரியா? ரைட். இப்ப நாம முதலாவது படிக்க போறது தலையோடு. என்ன இதை நீங்க டக்கா நோட் பண்ணி ஒரு பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. வச்சு போட்டு தலைப்பு போடுங்க. முக்கியமானதமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? எங்களோட தலைப்பு முதலாவது தலையோடு. அதுக்கு முதல் மனித வன்கூட்டினுடைய முற்புற தோற்றத்தை என்ன செய்யணும் இப்ப பார்க்கணும். அதாவது ஒரு எலும்பு கூட பத்தி என்ன செய்யணும் ஃபுல்லா பார்க்க பாரு. இப்ப நான் எலும்பு கூட எடுத்தா வரையிறேன். வரையத்தானே வேணும். நீங்க இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி போட்டு இப்ப நான் பார்ப்பேன் எலும்பு கூட.
கிளிக் பண்ண வேணாம் கதைக்குமா ரைட் க்ளோஸ் பண்ணு ரைட் இவரை சொல்றது தலையோடு அடுத்தது இந்த மேலுக்கு இருக்கு இந்த பாத்தை சொல்றது சிறுசாவி இவரு தோள்பட்டை இவரை சொல்றது மார்புப்பட்டை இவரை சொல்றது புயவென்பு சரியா இந்த எலும்புகளை சொல்றது விலா என்பு என்னது விலா என்பு ஒத்த பக்கம் குறிச்சா காணும் இந்த மேலுக்கு இருக்கிறவரை சொல்றது ஆரை கிழக்கால போற அவரை சொல்றது அரந்தி என்னது அரந்தி அதே மாதிரி இவரை சொல்றது இடுப்பு என்னது இடுப்பு இவர் சொல்றது தொடை என்பு விளங்குது அந்த பக்கம் தொடை என்பு இந்த தொடை என்பது இந்த பந்து விளங்குமா இந்த பந்து சொல்றது மூட்டு சில்லுன்னு சொல்றது என்னது மூட்டு சில்லு இந்த மூட்டு சில்லோட இப்ப இப்படித்தானே இந்த கால் வந்துகிட்டு இப்படி இருக்காதானே இப்படி இருக்க கிட்டவா அடுத்த ஒரு பந்து மரம் தானே மூட்டுச்சில்லு அந்த மூட்டுச்சில்லு இருந்தா தவிர்வேனா இதைத்தான் நான் சொன்னேன் மூட்டுச்சில்லு என்னது மூட்டுச்சில்லு ரைட் இதுக்குள்ள இருக்கிறவர் இந்த பெரியவர் சொல்றது கணைக்கால் பெரியவர் என்ன சொல்ற கணைக்கால் சொல்ற இந்த கலர் தட்டி காட்டிக்கிறது அவர் சொல்றது அவரும் கணைக்கால் தான் பட் இவர் கணைக்கால் உள்ளென்பு என்னது கணைக்கால் உள்ளென்பு இவர் கணைக்கால் வெளியென்பு கணைக்கால் வெளி என்போ விளங்குதான் இவர் சொல்ற தொடை என்போ நான் அந்த பாதியங்களை இருக்கேன்னா தொடை என்போ ரைட் அதோட இருந்து இடத்துல அந்த கற்கள் மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன செய்யும் கால் உருவாக பார்க்கும் கால் சரியா கால் என்போ இப்போ நம்ம எத்தனை சொல்லி கவுண்ட் பண்ணுமா மனித வன்குலங்க எத்தனை எண்புகளை குறிக்கிறோம் என்று சொன்னால் தலையோடு 1 சிறுசாவி 2 தோள்பட்டை 3 மார்புப்பட்டை 4 புயவென்பு 5 விலா என்பு 6 ஆரை 7 அரந்தி 8 இடுப்பு 9 தொடை 10 13 சரியா ஒரு மனித வன்கூல்ல 13 எண்புகளை குறிக்கணும் எப்படி 13 மணியை குறிச்சு காட்டும் சரியா அதாவது மனித வன்கூட்டின் முற்படுத்தும் என்னது மூக்கென் பதிலாம் அதெல்லாம் வந்துக்கிட்டு தலையோடு படிச்சுக்கிட்டவா அதை பார்த்துக்கொள்ளும் நம்ம அந்த டிவைட் உங்களுக்கு தெரிந்தால் அந்த டிவைட் என்னன்னு சொல்லிட்டு தந்தீங்க தலையோடு அதாவது அச்சு வன்கூடு தூக்க வன்கூடு அச்சு வன்கூடுன்னு சொல்றது ஃபிக்ஸ் ஆனது தூக்க வன்கூடு இப்படி தூங்கி நிற்கிறது சரியா அப்போ அந்த பெஸ்ட் நம்ம அச்சு வன்கூடுன்னு சொல்லி போடுவோம் போட்டுட்டு தலையோடு முள்ளந்தண்டு மார்புப்பட்டை விழாயிடும் அப்படி பற்றி ஃபுல்லாக என்ன செய்வோம் படிப்போம் படிச்சுட்டு அடுத்தது தூக்க வெண்புகளுக்கு இந்த வளையங்களை பற்றி படிப்போம் மார்பு வளையம் இடுப்பு வளையம் மேலவயம் கீழவயம் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதில் என்ன செய்வோம் அதில் வார நோய்கள் அப்படின்னு என்ன செய்வோம் ஃபுல்லாகவே பார்ப்போம் சரியா ரைட் இப்போ அழகா இதை நீங்கள் வரைய தான் வேணும் அழகான ஒரு எலும்பு கூடு மாதிரி நீங்கள் இதை வரையலாம் அல்லது ஒரு விரும்பின மாதிரி நெட்டில் அடித்து பார்த்துட்டு செய்யலாம் வேற ஃபோட்டோகாப்பி பண்ணி ஒற்றை வரையலாம் இல்லையா வரைஞ்சி என்ன செய்யணும் நீங்கள் குறித்து காட்ட தான் வேணும் நானே வரைஞ்சி தானே இருக்கிறேன் எஸ் சரி பிள்ளையே இதால் இப்போ என்ன எலும்பு கூட அழகான எலும்பு கூடு நீங்க கீறி நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் 13 எண்கள் குறிக்கணும் நீங்க சரியா கீறி 13 எண்புகள் குறிக்கணும்
இப்போ வந்துருச்சா இது குடிக்க சொல்லி பாஸ் பேப்பர்ல? அப்ப எங்கட ஹெடிங் என்னென்று சொன்னால் தலையோடு. எங்கட ஹெடிங் வந்துகிட்டு தலையோடு, அதாவது அச்சிவன் கூடு, அதுல முதலாவது ஹெடிங் தலையோடு. சரியா? தலையோட்டை பத்தி இப்ப பார்க்கணும். அப்ப தலையோடுனா கீறணும். மனித முள்ளந்தண்டு கம்பத்தில் மேல்முனையில் தலையோடு தாங்கப்பட்டிருக்கும். அப்ப தலையோடு எங்க இருக்குமா? மனித முள்ளந்தண்டு என்பு கம்பத்தின் மேல்முனையில. அதாவது நான் சோட்டா கீறி காட்டினா மனித முள்ளந்தண்டு என்பு இதான் என்று சொன்னா இதுக்கு மேலுக்கு இருக்கிற பாக்ஸ் தான் என்ன? தலையோடு. என்னது? தலையோடு. இதான் மனித முள்ளந்தண்டு என்போம். முள்ளந்தண்டு என்போம். சரியான? அப்ப மனித முள்ளந்தண்டு என்பின் மேல்முனையில் தலையோடு என்ன செய்யப்பட்டிருக்கும்? தாங்கப்பட்டு இருக்கும். மனித தலையோடானது 22 எண்புகளால் ஆக்கப்பட்டது. மனித தலையோடு என்ன கேசா? 22 என்பால ஆனதாம். 22 என்பால் ஆனது. அடுத்து சொல்றாரு, பெரும்பாலான எண்புகள் அசைவில் பொருத்துக்களால் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது அசையமாட்டு, சிலது அசையமாட்டு. சரியா? ஆனா சிலது என்ன செய்யும்? அசையும் பொருத்துக்களால் இணைக்கப்பட்டிருக்கும். தலையோடானது மண்டையோடு முகம் என 2 வகை பிரிக்கப்படும். அப்ப இந்த தலையோடு இருக்கிறதானே அவர் 2 பிரிக்கிறாங்க. ஒன்று மண்டையோடு, இந்த முகம். மண்டையோடு என்ன? முகம். மண்டையோடு முகம். சரியா? என்ன ரைட். அப்ப தலையோடு 22 என்பால் ஆக்கப்பட்டிருக்கும். தலையோடு 2 வகையா பிரிக்கிறாங்க படிக்கிறதுக்கு லேசிக்காக வேண்டி. ஒன்று மண்டையோடு, இன்னொன்று முகம். மண்டையோடு முகம். மொத்தம் எத்தனை எழுமா? 22ஆமா? ஒரு எண்ணி பார்ப்போம். சரி, அப்ப தலையோடு 22ஆல் ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் தலையோட கீறப்பறேன். அப்ப தலையோட கீறதுக்கு முதல் தலையோட்டுல என்னென்ன எண்புகள் வருமங்கிறத பார்த்தா, அதாவது மண்டையோட்டுல முகத்துல எல்லாம் என்னென்ன எண்புகள் வரும்னு சொல்லி பார்த்தா எனக்கு லேசா இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்துட்டு இதை பார்த்துக்கணுமா? அப்ப மண்டையோட்டுல நுதல் எண்பு ஃபுல்லா பாப்பமா. ஒன்று நுதல் எண்பு. இரண்டாவது அது எது இருக்கும் என்று சொன்னால் ஒன்று நுதல். எல்லாத்தையும் தொட்டு காட்டுவேனா? சுவர் என்பு. எல்லாத்தையும் என்று சொன்னா தொட முடியுமா? அடுத்த மட்டும் என்ன செய்யலாம்? தொட்டு காட்டையிலும். நெய்யாரி என்பது தொட்டு காட்டையிலுமா? கண்ணுக்குள்ளால கண்ணீர் என்பது தொட்டு காட்டையிலுமா? இல்லையே. அப்ப அடுத்தது சுவர் என்பு. எத்தனை? 2. அடுத்தது பிடர் என்பு. எத்தனை? 1. பிடரி. அடுத்தது கடை நுதல். நம்ம ஐடிக்ஸ் ஹெட் பம்ப் சொல்றது கடை நுதல் என்போ எத்தனை? 2. அடுத்தது நெய்யாரி என்போ என்னது? நெய்யாரி. எத்தனை? 1. அடுத்தது ஆப்பு போலி என்போ. அங்கேயும் ஆப்பு போலி என்போ எத்தனை இருக்கு? 1. இப்போ சொல்றாரு, நுதல் என்பு தவிர முகவெண்புகள் 14 காணப்படுகின்றன. அப்ப முகவெண்பு எத்தனை இருக்கு? 14 இருக்கு. அப்ப இவர் எத்தனை இருக்கு? மிச்சம் 2 4 6 8 8 அறியணும். அப்ப மண்டியோட என்பு எத்தனை? மொத்தம் 8. நான் வட்டம் போட்டா மொத்தம் சொல்றேன். சரியா? 18 இருக்கு. சரிதானே? இப்ப முகவெண்புகள் எத்தனை இருக்கு மட்டும் பார்க்கத்தானே இடப்பா வேணும். 1 என்னென்று சொன்னால் கண்ண என்பு.
இடம் காண வருவாங்கம்மா. நம்ம ஒரு பெண்ட் ஒன்று எடுப்போம். பெண்ட் ஒன்று எடுத்து அண்ணா இப்படி வருவோம். ஒன்று என்னது? கண்ண என்போ. கண்ண என்போ. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, நுகபுரு என்போ. என்னது? நுகபுரு என்போ. எத்தனை? 2. அடுத்தது அணு என்போ. அணு என்போ. எத்தனை? 2. அடுத்தது மூக்கென்போ. எத்தனை மூக்கென்போ? 2 ஓட்டை. கண்ணீர் என்போ. 2. ஏற்கால் என்போ. 1. காணுமா? விலங்குகளுக்கு என்ன பெண்ணு போடையா? இல்ல விலங்கு. ரைட். ஏற்கால் என்போ. அடுத்தது அன்னவென்போ. அன்னவென்போ. எத்தனை? 2. அடுத்தது கீழ்ச்சுருள் என்போ. கீழ்ச்சுருள் என்போ 2. வகுத்துல மோத்துல கீழ்த்தாடை என்போ. அது என்ன ஒரு பேர் சொல்றது? சிபுக. சிபுக என்போ 1. 14 வந்திருக்குமே. இவ்வளவுதான் தலையோட்டினுடைய என்புகள். அப்ப தலையோடு 22 என்பால் ஆக்கப்பட்டிருக்கும். 8 என்பு மண்டைய ஓட்டில் இருக்கிற. சொத்தையில் எத்தனை இருக்கிற? 14 இருக்கிற. டோட்டலாக 22 என்புகள். ரைட்டா? என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி இவ்வளவு என்புகளை பத்தி நீங்க என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். இப்ப அடுத்த நான் தலையோட்ட கீரன் இங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப நான் தலையோட்ட கீரனும் அதுக்கு பிறகு முகத்தை கீரன். என்ன ரைட்? நீங்க இதை நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எடுத்துட்டியா போட்டோ? ரைட். அப்ப நீங்க இதை அழகா பார்த்து அடிச்சு கொண்டிருங்க. நான் அதுக்கடையில் என்ன செய்யறேன்? தலையோட்டி என்பது இருக்குவா. அங்கிருந்த பார்க்க சொல்லல, நீங்க அங்க எழுதணுமே. இல்ல நான் தலையோட மேல பிறந்ததில்லை. உடனடி நாம பார்ப்போம். நீங்க இதை பார்க்கல, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நீங்க உங்களோட வேலையை பார்த்து கொடுங்க. நீங்க சரியா? அந்த
புரிஞ்சா? ரைட், முடிச்சிருப்பீங்க என்று நினைக்கிறேன். ரைட், அப்ப பாருங்க, நான் மனித தலையோட்டினுடைய எண்புகளை ஏன் அளவு குறிச்சிக்கேன். சில எண்புகள் வந்துக்கிட்டு இப்போ எத்தனை இருக்கு, அதில் 12 இருக்கேனே, டோட்டல் எத்தனை வரணும்? நான் 10 வரணுமா? நான் 10 எண்புகள் வரணும். என்ன எது எது அங்கே குறிக்கேன், எது எது மிச்சத்தை மற்ற முக எண்புகளை குறிச்சு கொள்வோம். சரியா? ஓகே, இப்போ நாம் இதில் இருக்கிற எண்புகளை பற்றி குறிப்போம் இல்லையா? பாருங்க, இந்த பக்கம் மிகாதான், இந்த பக்கம் அவரை சொல்றது சுவர் என்பு. என்னது? சுவர். இந்த பக்கமா தொப்பி மாதிரி. என்னது? சுவர் என்பு. ரைட். இவர் சொல்றது பிடர் என்பு. என்னது? பிடர் என்பு. எல்லாம் முடிஞ்சது பிறகு நான் ரியல் இதை காட்டுனா. ரைட். அடுத்தது இவர் சொல்றது கடை நுதல் என்போ. என்னது? கடை நுதல் என்போ. விளங்குது அந்த சைட்லாம் ஃபுல்லாவே? ஓகே. இவர் சொல்றது முளையுறு என்போ. யாரு? இந்த பக்கம் கூராரிக்கு, அந்த கூராரிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவர். சரியா? என்னது? முளையுறு என்போ. இவர் சொல்றது சிபுகம். என்னது? சிபுகம். இவர் இந்த பக்கம் சொல்றது அணு என்போ. என்னது? அணு. அதே மாதிரி ரைட், நினைக்கிற அந்த, அதாவது இது இப்படி வரப்போறல, அது வந்துக்கிட்டு இடத்த வரும். இடத்த என்ன படையா போட்டு கட்டுட்டு இடத்த. சரியா? அவரை சொல்றது என்னென்று சொன்னால் நுகவுறு என்போ. என்னது? சரி, பவர் கட் என்ன? ரைட், அப்ப எதுல நிக்கும்? ரைட், அணு என்பன்னு சொன்னோம் இல்லையா? மறையுதா? ரைட், பாத்துக்கொள்ளுங்க. ரைட், பத்தாவது சொல்றது மூக்கென்போ. என்னது? மூக்கென்போ. அதே மாதிரி இந்த 8, 9 கொஞ்சம் பாருங்க. ஆக பின்னுக்கு இருக்கிற அந்த என்ப சொல்றது நெய்யரி என்போம். ஆக பின்னுக்கு என்ன சொல்ற? நெய்யரி என்பன்னு சொல்ற. ஆக பின்னுக்கு நெய்யரி என்போம். அதே மாதிரி 9வது சொல்றது கண்ணீர் என்போம். கவனமா, கண்ணீர் என்பும் முன்னுக்கும். கண்ணீர் என்போம், அவரு நெய்யரி என்போம். சரியா? 7வது சொல்றது நுதல் என்போம். என்னது? நுதல் என்போம். ரைட், ஓகே. அடுத்தது 6வது அவரை சொல்றது கடை நுதல். அது போட்டாச்சு. அடுத்து 6வது முன்னுக்கு அவர் சொல்றது ஆப்பு போலி என்போம். எப்படி? ஆப்பு போலி என்போம். ரைட், அப்ப 6வது என்னன்னு சொல்ற? ஆப்பு போலி என்போம். ரைட், ஓகேவா? எல்லாரும் குறிக்கப்பட்டுட்டா. இப்ப நீங்க பார்க்க வேண்டியது எது எது மிச்சம் இருக்குங்கிறத மட்டும் என்ன செய்யணும்? இப்ப எல்லாமே குறிச்சு முடிஞ்சாடு பார்க்கணுமா? பாப்போமா? போமா? ரைட், இந்த கிளப்பங்க வழங்குதா உங்களுக்கு? இருட்டா வழங்குதா? ரைட், இல்லாடி நான் சொல்றேன், நீங்க செக் பண்ணு. நான் வாசிக்க, நீங்க செக் பண்ணுங்க என்ன செய்யறேன். ரைட், நுதலின் மீறிக்கா? நுதலின் மீறிக்கு தானே? அதாவது இந்த தலையோட்டு புல் என்பும் வந்துட்டு பார்க்க போறோம். சரியா? இல்லாட்டி குறைஞ்சதை பார்க்கணும். நுதல் என்பு வந்துட்டா எஸ். சுவர் என்பு எஸ். பிடர் என்பு நீங்க பார்க்கணும். நான் பார்க்க அங்கேயும் இங்கேயும் பார்க்கலாமா? கலை நுதல் எஸ். நெய்யர் என்பு வந்துட்டா எஸ். ஆப்பு போலி எஸ். அப்ப தலையோடு, அதாவது மண்டையோட்டுல 8 நரம்பு மின்னஞ்சிட்டு 8 என்பும் வந்துட்டு. இப்ப முகமென்புல கண்ணை என்பு வந்திருக்காரா? எங்க கண்ணை என்பு இருக்க? 9ஆ? இல்ல, அது கண்ணீர் என்பு.
அதாவது நுகர்வுறு வடிசல் எங்கே போட்டிக்கணும் இந்த போட்ட இதில் ஊட்டிக்கணே போட்ட உரையில் ஊட்டிக்க நுக என்றத்தோட கரண்டு வைத்தாக்கும் என்ன நுகண்டத்தோட தான் கரண்டு வைக்கு நுகவுரு என்போம் சரியா நன்றி அவரை தான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன் கண்ணை கண்ணை கண்ணம் பழுக்கம்ங்கிறது தெரியுமா கண்ணை வெண்போம் ரைட்டா ஓகே அப்போ கண்ணை என்போம் ஓகே மூக்கென்போம் அந்த மாதிரி கண்ணீர் என்போம் எஸ் ஏற்கால் என்போம் ஏற்கால் என்பு வரல ரைட் நான் வச்சுக்கொள்ளுங்க அன்னை என்போம் ஓகே கீழ் சுருள் என்போம் வரல சிபுக வந்துட்டு அப்ப ஏற்காலும் கீழ் சுருளும் வரல என்னென்ன வரல ஏற்கால் என்பு வரல கீழ்ச்சுருள் என்பு வரல கீழ்ச்சுருள் என்பு வரல அது ரெண்டும் எங்க வரும்படி நினைக்கீங்க எஸ் அதாவது கீழ்ச்சுருள் என்பு அடுத்தது ஏற்கால் என்பு அதாவது அது ரெண்டையும் வந்துக்கிட்டு காட்ட முடிவது இல்லை என்று சொல்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வரும் எப்படி அது ரெண்டையும் காட்ட முடிவதில்லை ஏற்கால் என்போ எஸ் அது ரெண்டையும் காட்ட முடிவதில்லை சரியா மற்ற என்பெல்லாம் காட்டிக்கொள்ள முடியும் ரைட் அப்போ நீங்கள் இப்படி ஒரு ஷேப்பை தந்தா இவ்வளவு படம் தான் குறிக்கலாம் எத்தனை படம் குறிச்சிக்கும் 12 தான் குறிச்சிக்கொள்ள இந்த ரெண்டு மினிட் செய்யும் எப்படியும் மிஸ் ஆகிக்கொள்ளும் ரைட்டா ரெண்டு எதுக்குள்ள வாராது தெரியுமா முகத்துக்குள்ள வாராது ரைட் அந்த முகத்துல அந்த ரியலான ஒரு படத்தில் என்ன செய்ய வேண்டியது ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன் ரைட்டா இதோட ட்ராப் பண்ணும் என்ன பவர் கட் தானே இனி இதுக்கு மேலே செய்யலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு டோச் போட்டு செஞ்சிருக்கீங்க அவனை அடுத்தது பார்க்கணும் இந்த முகவென்பு நம்ம ஒரு ஷேப் படம் எடுக்கிறோம் இல்லையா கிரது படம் என்ன செய்யும் மற்ற பார்த்துக்கொள்ளும் ரைட் இதெல்லாம் கிளியர் தானே ரைட் அப்போ ட்ராப் பண்ணுமா